சேரமான் அப்படிங்கிற ஒரு லண்டன்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு. அவர் ஒரு சவால் விட்டுருக்காரு. யார் யாரு போலி துவாரகான்னு சொல்றீங்களோ நீங்க வாங்க, நிறைய சவால் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் வழியாக நான் வருவேன், நீங்க வந்து அதற்கு அதனோட வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, நான் வந்து பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு சிறு குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியுது. தொடர்ந்து எங்களை திருடி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை சந்திக்க ரெடி. நீங்கள் எங்க சொன்னாலும் அந்த இடத்துல தனியா வர ரெடி. நீங்க சந்திக்க ரெடியா வாங்க, நாங்க நேர கதைப்போம். நான் கேட்டதுக்கு இதே செத்தமான் தான் எனக்கு மெசேஜ் போட்டவர். என்னன்னு சொன்னால், நீங்கள் நடத்தை கெட்டவள், உன்னுடன் நான் பேச முடியாதுன்னு போட்டிருந்தவர். அப்ப வந்து இது ஒரு பொது தளத்துல, ஒரு பொது இடத்துல, ஒரு ஹால் மாற இடத்துல நீங்க வந்து அந்த போட்டி, அதாவது அவரை வாங்க, நீங்க அந்த சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, அவர் வரணுமான்னு கேட்கணும், அப்படிதானுங்க? அதைத்தான் நான் இந்த ஊடகமுடாக திரும்பவும் சொல்லிக் கொள்றேன். இவர் நேரடியா சந்திச்சு நேர முகம் பார்த்து எங்களுடன் கதைக்க தைரியம் இருந்தால், அந்த வீரம், அந்த துணிச்சல் இருந்தால் இவர் சொல்லட்டுக்கும். நாங்கள் இவர் சொல்லுற இடத்திலேயே நாங்க அந்த மண்டபத்தை ஒழுங்கு செய்யறோம். இல்ல, இப்போ நீங்க வந்து நேரா வாங்க தன்னால வந்து முகநூல் வழியாவோ அல்லது வந்து ஒரு காணொலி வழியாகவோ இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி மறுபடியும் அவரு அந்த இதுல கூப்பிடுறதுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அதே சமயத்துல நீங்க நேரடியா வான்னு சொன்னா ஒரு அச்சப்படுத்துற மாதிரி, ஒரு பயப்படுத்துற மாதிரி இருக்க. இது இல்ல, சேரமானுக்கு வர பயமா இருந்தால் போலீஸை கூட்டிக் கொண்டு வரலாம். இல்ல அவருக்கு பாதுகாப்புக்கு தேவையான இன்னொரு 10 பேரையும் கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக அந்த இடத்துக்கு வந்து சேருவோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, பாதுகாப்பு தேவை, நாங்கள் அந்த இடத்துக்கு வருகிறோம். நேர சந்தி. பிரபாகரன் 2009 இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து இலங்கை அரசு வந்து ஏன் அவங்களுக்குரிய டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ் கொடுக்காம இன்னும் இழுத்து கொண்டிருக்காங்க? அதுக்கு நீங்க ஒரு மந்திரிங்கிற வகையில் ஏதோ ஒண்ணு பண்ணலாமலான்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, தேசிய தலைவரின் புதல்வி என்று அண்மையில் தோன்றிக் கொண்டிருக்கும் துவாரகா, அது உண்மையான துவாரகா தானா அல்லது அந்த பெயரில் வரும் வேறு பெண்ணா என்பதில் இந்த சர்ச்சை மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. இது கடந்த கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக போய்கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த செய்தி வந்து எங்களுக்கு தெரிந்த 1.5 ஆண்டுகளாகுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இந்த செய்திகள் தெரிய வருது. இந்த மாதிரி துவாரகாங்கிற ஒரு பெண் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பலரும் வந்து சிலர் நம்பினாங்க, சிலர் வந்து நம்பல. அப்பவே எங்களுக்கெல்லாம் அந்த செய்திகள் வந்துருச்சு. ஆனால் இந்த கால ஆரம்பத்தில், அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து நெடுமாறன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்ன உடனே தான் இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் பரபரப்பாகுது, உலகம் முழுக்க வருது. அதோட நம்பிக்கைத்தன்மையை நீங்க காமிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் வந்து அந்த கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த துவாரகாங்கிற பெண் வந்து ஒரு 2 முறை காணொளி ஊடாக பேட்டி தர்றாரு. ஒரு மாவீரர் உரையை நிகழ்த்துறதா சொல்லி நிகழ்த்தினாரு. ஆனால் இதற்கு வந்து நாம இதை பற்றி, அதாவது யூத் தமிழ் தொலைக்காட்சி சேனலே வந்து நம்மளே கேட்டிருந்தோம். இதோட உறுதித்தன்மையை நீங்க வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சவாலை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல. அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதாவது துவாரகா என்று தோன்றுகிற அந்த பெண் தான் உண்மையான துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இல்லை, இது வந்து உண்மையான துவாரகா இல்லை, இது வந்து இப்போ ஒரு பொய்யான பிம்பத்தை நம்ம கிட்ட காமிச்சு ஒரு நடிப்புக்காக பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குழுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டினால் பல ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள்ல பலரும் வந்து ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்காங்க. இதை சரியாக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகள் தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த சமயத்துல இந்த துவாரகா, அதாவது போலி துவாரகான்னு சொல்லக்கூடிய அந்த குழு, அதுல வந்து ஒரு முக்கிய நபராக கருதக்கூடிய சேரமான் அப்படிங்கிற ஒரு லண்டன்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு.
அவர் ஒரு சவால் விட்டுருக்கார். யார் யாரு போலி துவாரகான்னு சொல்றீங்களோ நீங்க வாங்க, நேரடியாக சவால் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் வழியாக நான் வருவேன், நீங்க அதற்கு அதனோட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறார். இது ஒரு சிறு குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியுது. இந்த போலி துவாரகா சொல்லி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டிருக்கக்கூடிய ஜெர்மன்ல இருக்கக்கூடிய சாந்தி அவர்கள், நேசக்கரம் சாந்தி அவர்கள் இப்ப நம்ம இடத்துல இருக்காங்க. இந்த சவாலை அவர் கூப்பிட்டிருக்கார். சவாலுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க உங்ககிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கறதுனாலதான் இந்த இணைப்பை நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கோம். சாந்தி வணக்கம். இப்போ அந்த சேரமான் சொன்ன அந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்ன பண்ண போறீங்க? இப்ப நாங்களும் அதை இப்ப நாங்கள் மட்டும் இல்ல, உலக தமிழினம் இந்த குழப்பத்திலிருந்து வெளிவரதுக்கு பலரும் யோசிச்சு கொண்டிருக்கோம். அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் யார் வேணாலும் வாங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ அவருடைய சவாலை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இந்த சின்ன பிள்ளைத்தனமான, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், இது ஒரு பச்சை பிள்ளைத்தனமான ஒருவருடைய கருத்து. மற்றது தன்னை துவாரகா கும்பல் என்ற அரசியல் துறையாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்க அந்த நபர், அந்த செத்தமான், அவர் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில என்னுடைய படத்தையும் மனோகரன் கார்த்திகோட படத்தையும் சேதுருவ படத்தையும் போட்டு இவர்கள் 3 பேரையும் தான் சவாலுக்கு அழைக்கின்றேன், மற்றவர்களும் வர முடியும், அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற அந்த வானொலி ஊடாக அவற்றை பணிப்பா தொடர்பு கொண்டு எங்களை கேட்டால் தான் சவாலுக்கு வர ரெடி, தான் நேர கருத்தாட்டு செய்ய ரெடி என்று சொல்லியிருந்தார். இவர் ஒரு 2 மாசம் முதல் நான் முகநூல் ஊடாக இவருடைய மெசஞ்சர் ஊடாக எழுதி கேட்டிருந்தேன். சரி, தொடர்ந்து எங்களை திருண்டி கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களை சந்திக்க ரெடி, நீங்கள் எங்க சொன்னாலும் அந்த இதுக்கு தனியா வர ரெடி, நீங்க சந்திக்க ரெடியா வாங்க, நாங்க நேர கதைப்போம் நான் கேட்டதுக்கு இதே செத்தமான் தான் எனக்கு மெசேஜ் போட்டவர். என்னன்னு சொன்னால், நீங்க ஒரு நடத்தை கெட்டவள், உன்னுடன் நான் பேச முடியாதுன்னு போட்டிருந்தவர். அப்ப இப்ப திரும்பவும் எங்களை வாவென்று சொல்லி கேட்டிருக்கார். சரி, இப்ப நான் இவர் கேட்டதுக்கே இவர் சொன்ன விடயத்தை குறிப்பிட்டுதான் இவர் ஒன்றுதான் குறிப்பிட்டுக் கொள்றேன். இவர் சொன்னது போல நாங்கள் விவாதத்துக்கோ அல்லது நேரடியாக கருத்து பகிரவோ எல்லோரும் ரெடியா இருக்கிறோம். அது கார்த்திக் மனோகரனா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இவர் சீண்டிக் கொண்டிருக்கின்ற புறங்கள் இருந்தாலும் சரி, எல்லோரும் வர தயார். ஆனால் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் பொது வழியில அது நாங்க ஒழுங்கு செய்யறோம். அந்த இடத்துக்கு இந்த சேரமான் வரட்டுக்கும் நாங்க சந்திக்க ரெடி. இந்த ஜூமுக்குள்ளால, அதாவது இந்த வானொலிக்குள்ளாலையும் ஜூமுக்குள்ளாலையும் சுட்டு கொண்டு இருக்காம நேரடியா சந்திப்போம். அதுக்கு நாங்கள் லண்டன்லயே இந்த குழு சம்மதிச்சால் லண்டன்லயே இடத்தை ஒழுங்கு பண்றோம், நாங்களே ஒழுங்கு பண்றோம், அனைத்துலக ஊடகங்களை நாங்களே ஒழுங்கு கூப்பிடுகிறோம், எல்லோரும் வரட்டுக்கும், நீங்கள் அங்க வாங்க, நாங்க கதைக்க ரெடி. இல்ல சேரமானுக்கு வர பயமா இருந்தால் போலீஸை கூட்டிக் கொண்டு வரலாம், இல்ல அவருக்கு பாதுகாப்புக்கு தேவையா இன்னொரு 10 பேரையும் கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக அந்த இடத்துக்கு வந்து சேருவோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, பாதுகாப்பு தேவையில்லை, நாங்கள் அந்த இடத்துக்கு வருகிறோம், நேர சந்திப்போம். இதை நாங்க பலதரம் கேட்டுட்டோம், ஆனா அதுக்கு இதுவரை எந்த பதிலும் தெரியல. இப்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் சொல்ற ஊடகத்துக்கு வாங்க பார்ப்பதெல்லாம் ஒரு பச்சை பிள்ளைத்தனம். அதற்கு நாங்கள் தயார். அவர் தான் தயார் என்று சொன்னால் வந்து வெளியில சொல்லட்டுக்கும், நாங்கள் நேர சந்திக்க ரெடி, நேரடியாக நாங்க பேச ரெடி. தொடர்ந்து இவர் வைத்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டுகளும் அந்த பழி சுமத்தல்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல நாங்கள் தயார் என்றதை எங்களுடைய ஊடகங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா, இப்ப இது நீங்க சொன்ன இந்த சவால் அவர் போட்ட சவால் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று சொன்னாரு. அப்புறம் அதே கிட்ட 2 நாள், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இன்னொரு இது போட்டிருக்காரு, முகநூல்ல இன்னொரு பதியம் போட்டிருக்காரு. துவாரகாவின் இருப்பை யார் யார் பொய்யென சொல்லிக்கொண்டு குற்றம் இது பண்ணிருக்காங்களோ அவங்க மேல சட்ட இது பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 2 இதையும் என்ன நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல சவால் விடுறாரு, வாங்கன்னு சொல்றாரு, அப்புறம் அது சட்டம் பாயும் சொல்றாரு. இது என்ன அவருடைய கருத்து என்ன, அவருடைய நோக்கம் என்ன? இவருக்கு உண்மையிலேயே அடிப்படை சட்டம் அதை பற்றி எந்த அறிவும் இல்லை. தானாக ஒன்றை கற்பனை செய்து அதுவாக தன்னை கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நபர் தான் இந்த மனநோய் பிடித்த இந்த செத்தமான். இவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் அதற்கும் ரெடி, நாங்க வருடக்கணக்கா சொல்லிக் கொண்டிருக்கோம், நீ சட்ட நடவடிக்கை எடுப்பா நாங்கள் வாரம் சந்திக்க ரெடி என்று. அதுவும் இல்லை. என்ன செய்யறான்னு சொன்னால்,
இப்ப பொதுவா பார்த்தோம்னு சொன்னா அந்த எங்களோட மக்களை வந்து ஒரு தொடர்ந்தும் அவியல ஒரு அந்தரத்துல வச்சிருக்க நிலைமை. இவர் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருக்க, அதுக்கு மக்கள் தனக்கு ஆதரவை தரணும் நம்பிக்கொண்டிருக்கிறார். தனக்காக கூட்டம் சேர்ப்பதற்காக இப்படி மிரட்டல செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் சட்டப்படியும் சந்திக்க ரெடி, இவரை நேரையும் சந்திக்க ரெடி. ஆனா இவர் சொல்ற மாதிரி ஜூமுக்குள்ளால சுட்டு கொண்டிருக்காமல் நேர விரட்டு. அவரு சேரமான்கிட்டயே நம்ம ஒரு செவி கண்டோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாண்ட. அப்ப இதே சவாலை நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க வந்து சேரமான கூப்பிடல, நாங்க வந்து நேரடியாக லண்டன்ல இருக்கக்கூடிய எக்ஸல் மண்டபத்துல மிகப்பெரிய மண்டபம் அதான், அந்த மண்டபத்துக்கு நீங்க நேரடியாக துவாரகையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த துவாரகாங்கிற பேச்சை விட்டுட்டு நீங்க வந்து சேரமான் என்ற ஒரு நபர் வந்து அவரை கூப்பிட்டா போதும், அவர் வந்தா போதும், அவருக்கு நீங்க கேள்விகளுக்கு தொடுக்கறதுக்கு அவர் பதில் சொன்னா போதும்னு நினைக்கிறீங்களா, அல்லது துவாரகாங்கிற பெண்ணை கூட்டிட்டு வரணுமா என்னது? இல்ல, இது அவையல்ன்ற முடிவு. இவ துவாரகான்னு ஒன்று இருந்தால் தானே கொண்டு வரதுக்கு போலியாக ஒன்றை உருவாக்க நடிகையை கொண்டு நடிக்க வைக்கிறதே கஷ்டம். ஆகவே நடிகையை தயார்படுத்தி கொண்டு வர்றதாலும் கொண்டு வரட்டும், அது அவையிட இஷ்டம். ஆனால் சேரமான் என்ற இந்த நபர், இந்த செத்தமான் எங்களுடன் சவால் விட்டு கொண்டிருக்கா, தன்னை சந்திக்க முடியுமா, தன்னுடன் நாங்க பேச முடியுமான்னு கேட்டுக்கொண்டு அதுக்கான சவால் நாங்கள் இவருடைய சவாலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சந்திக்க ரெடி. நீங்கள் போலி துவாரகாயம் கூட்டிக் கொண்டு வரலாம், இல்ல உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அதையும் கூட்டிக் கொண்டு வரலாம். அப்ப வந்து இது ஒரு பொது தளத்துல, ஒரு பொது இடத்துல, ஒரு ஹால் மாற இடத்துல நீங்க வந்து அந்த போட்டி, அதாவது அவரை வாங்க நீங்க அந்த சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, அவர் வரணுமான்னு கேட்கணும், அப்படிதானுங்க? அதைத்தான் நான் இந்த ஊடகமுடாக திரும்பவும் சொல்லிக் கொள்றேன். இவர் நேரடியா சந்திச்சு நேர முகம் பார்த்து எங்களுடன் கதைக்க தைரியம் இருந்தால், அந்த வீரம் அந்த துணிச்சல் இருந்தால் இவர் சொல்லட்டுக்கும். நாங்கள் இவர் சொல்லுற இடத்திலேயே நாங்கள் அந்த மண்டபத்தை ஒழுங்கு செய்கிறோம், எல்லா ஊடகங்களையும் அழைக்கிறோம், அதுல வைத்து கதைத்துக் கொள்வோம். அதுல கதைத்து நாங்கள் இவருடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலையும் கொடுக்கலாம், இவர் சொல்கிற இந்த போலி நாடகத்தையும் நாங்கள் அதிலேயே முடித்துக் கொள்ளலாம். இல்ல, இப்போ நீங்க வந்து நேரா வாங்க தன்னால வந்து முகநூல் வழியாவோ அல்லது வந்து ஒரு காணொளி வழியாகவோ இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி மறுபடியும் அவரு அந்த இதுல கூப்பிடுறதுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அதே சமயத்துல நீங்க நேரடியா வான்னு சொன்னா ஒரு அச்சப்படுத்துற மாதிரி, ஒரு பயப்படுத்துற மாதிரி இருக்க. இது அருண்டவன் கண்ணுக்கு அந்த இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி. அதான் இவர் துணிச்சல் இருந்த நாங்கள்லானே முகம் பார்த்து நேரம் சந்திக்கிறடி, எங்களுக்கு பயப்பட தேவையில்லையே. இவர் தானே இதுக்குள்ள இருந்து சவுண்ட் விட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் கேட்கிறோம், நீங்க சூமில சுட்டு கொண்டிருக்கா, நேரம் வாங்க, நேரம் வந்து சுடுங்க எங்களை, நாங்க அதை நேரம் கூட சந்திக்கிற ரெடின்னு தான் ஏற்றுக்கொள்றோம். நேர சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத ஒருவர் இப்படியே தொடர்ந்து மக்களை குழப்பி கொண்டது எந்த பயனும் ஆக போறது இல்லை. தொடர்ந்து குழப்பி இவர் இப்ப பாத்தீங்கன்னா இவர் நம்பிக்கொண்டிருந்த எல்லாரும் இவரை கைவிட்டுட்டான். இப்ப இவர் தனித்து போயிருந்து சோலோவ தனியா இருந்து கொண்டு தானாகவே புலம்பி கொண்டிருக்கார். தன்னுடைய சேற்றுக்களத்துக்கு வாருங்கள், செருப்பு களத்துக்கு வாருங்கள், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டும் தனக்குள்ளே ஒரு கற்பனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அதில் எங்களுக்கு இவர் இந்த நபரே முக்கியமான நபர். நாங்கள் இவருடன் சவால் விட போகவும் இல்லை. காரணம் ஏற்கனவே என்னன்னு சொன்னால் இவர் அதுக்கு தகுதி இல்லாதவர். ஆனா இவர் திரும்ப வடிவல் ஸ்டைல்ல எலுமண்டவா வேண்டா, நாங்க நேரம் சந்திக்கிறடி, நீ வா நேரம் சந்திக்கிறோம், நீ என்ன எதிர்பார்க்க நாங்க உனக்கு நேரம் சாரோம், வா. துணிச்சல் இருந்தால் இந்த சவாலை ஏற்று விரட்டுக்கும். இதை விட்டு போட்டு இனி இன்றைக்கு நாங்க பேசுற இந்த வீடியோவை நாளைக்கு வெட்டி துண்டு துண்டா போட்டு நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்காமல், அதுல விளம்பி கொண்டிருக்காமல் நேர விரட்டுக்கும். நேர நாங்க சந்திக்கிறோம். அது யார போராளிகள் அனைவரையும் சந்திக்கிறோம். இவர் கேட்கிற பதிலை சொல்ல ரெடி, எல்லோரும் சந்திக்கிறோம். அப்போ நீங்க வந்து அவர் வந்து இந்த சவாலை ஏற்றுக்கொண்டால் நீங்க வந்து அதுக்கான ஒழுங்கு செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்களே எல்லா ஒழுங்கையும் செய்திடலாம், அவரையும் அங்க அழைக்கிறோம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பயம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் காவல்துறையையும் கூட்டிக் கொண்டு வரலாம். இவருக்கு பாதுகாப்புக்கு தேவையான தனக்கு பிடித்த 10 பேரையும் கூட்டிக் கொண்டு தனக்கு வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து அநேகமாக நாளைக்கு அவருடைய இந்த சவாலை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறோம். ஏன்னா இத்தனை காலமாக அவர் வந்து காணொலி வாயிலாகவும் முகநூல் வழியாகவும் தான் ஒரு இது கொடுத்து கொண்டிருந்தாரு. அவரோட தொடர்பு அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து நேரடியாக நீங்க கூப்பிடுறீங்க, அவரும் நேரடியாக வர்றதுக்கு ஒன்றும் தயங்க மாட்டார்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்களாம் வர்றதா இருந்து நீங்களாம் வெளியே நாடுகள் இருக்கீங்க, இப்போ நாங்கள்லாம் ஒரு இந்தியாங்கிற இதில் இருக்கிறோம். அப்படிங்கிறனால அவர் வந்து எளிமையான இன்னைக்கு வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாக இந்த காணொலிகள்லாம் இருக்கிறனால அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்க, நாங்கள் வர்றோம், நாங்கள் அந்த லண்டனில் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லும்போது அவர் வந்து லண்டனில் தான் இருக்கார். அதனால அவருக்கு எல்லாம் எளிமையாக இருக்கும். அவர் வந்து கண்டிப்பாக இந்த சவாலை ஏற்றுக்கொள்வார்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஒன்றும். ஆனா நீங்க தான் வந்து அதுக்கான ஒழுங்குகள் எப்போ பண்ணுவீங்க என்னங்கிறது. இப்ப நாளைக்கு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து ஒரு தேதி, குறிப்பிட்ட தேதிக்குள்ளார நீங்க வந்து அதை ஒழுங்குபடுத்தி நீங்க வந்து அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கணுங்கிறது எங்களோட இது. ஏன்னா இது இது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரும்பொழுதுதான் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வெளியே தெரியும். அது வந்து 13 கோடி தமிழ் மக்களுக்கும் அது வந்து பெரிய உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த இது வந்து அவருடைய கருத்தை அடுத்தது பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். இப்போ சேரமான் திரும்ப திரும்ப அவர் சொல்ற பல செய்திகள்ல இந்த விநாயகம் அப்படிங்கிற ஒரு போராளியோட இதை சொல்லிட்டு இருக்காரு. விநாயகம் என்பவர் மிக முக்கியமான போராளியாக இருந்தவர். அது கடைசி இறுதிக்கட்ட போருக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உலகம் வியக்கக்கூடிய அளவுல சில செயல்பாடுகளை செய்தவர். அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு துரோகி, ஒரு இலங்கையினுடைய கைக்கூலி, இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து விநாயகம் என்பவர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் மேல சொல்லிக் கொண்டிருக்காரு. அவரை வந்து எப்படி வந்து ஒரு துரோகியாக, அவர் எப்படி வந்து இலங்கை அரசு கைக்கூலியாக செயல்படுறாரோ அவரு கூட நீங்களும் சேர்ந்து இயங்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப அவர் வச்சிட்டு இருக்காரு. இதற்கு உங்களுடைய பதில் வந்து இதுவரைக்கும் பெருசா ஒன்றும் வரல. இது குறித்து ஏதாச்சும் நீங்க சொல்ல முடியுமா? என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். இந்த விடயம் பற்றி நான் இன்றைக்கு கட்டாயம் பேசியாக வேண்டும். தொடர்ந்து, அதாவது இந்த செத்தமான் கும்பல், இந்த செத்தமானும் இப்ப இல்லை, தொடங்கவில்லை. 2010ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து இந்த விநாயகமன்னா பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டு வந்து நிறைய பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர். அது இந்த ஆரம்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இவரே இந்த அனைத்துலக சீரகத்தில் இருந்த நந்தகோபன், சிரஞ்சீவி, மலேசியாவில் உள்ள சிரஞ்சீவி போன்றவர்கள் இணைந்து கருப்பு என்ற ஒரு மின்னுதலை நடத்தி கொண்டு வந்தவை அந்த ஆரம்ப காலங்கள்ல. அப்ப தொடக்கத்தில இருந்தே அவை அந்த கருப்பு மின்னுதல்ல எல்லா மின்னுதல்லையும் பார்த்தா விநாயகம் என்பவர் பற்றிய தொடர்ந்த செய்திகளையும் அவர் பற்றி பொய்யான தகவலையும் பரப்பிக் கொண்டிருந்தவர்கள். இல்ல, இந்த சமயத்தில் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ் கார்டியன் சொல்லி ஒரு முக்கிய பத்திரிகை வந்து ஒரு வெளியே வந்து கொண்டிருந்தது, அச்சு ஊடகமா வந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து அது அண்மை காலமாக மின் ஊடகமா வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து அதுலயும் கூட இந்த விநாயகம் தொடர்பாக என்ன ஒரு துரோகி மாதிரிதான் அவங்களும் காமிக்கிறாங்க. இது என்னது? இது வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் நடத்தின அந்த சேரமான் நடத்தின கருப்பு என்கிற அந்த ஊடகத்துல மட்டும் இல்ல, அந்த அச்சு ஊடகத்துல மட்டும் இல்ல, வெளி ஊடகங்களே வந்திருக்கு. இது என்னங்கிறது எனக்கு தெளிவு பண்ணுங்களேன். நீங்கள் இப்ப கூகுள்ல போய் விநாயகம் என்ற அந்த பேரை போட்டு பாத்தீங்கன்னாலே ஒரு ஆயிரக்கணக்கான செய்திகள் வரும். எப்பவுமே அதை தேடி பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது. 2009 வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்குது. அதாவது இந்த நீங்க சொல்ற தமிழ் கார்டியனும் சரி, எல்லா பத்திரிகைகளும், இலங்கையில் உள்ள சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் அனைத்திலும் வந்து தொடர்ந்து அவர் பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு பார்த்தா நம்ம படிப்படியாக அதை சொல்லிக்கொள்ளலாம். புலனாய்வுத்துறையில இருந்த போராளிகள்ல உள்ள மூத்த ஒரு போராளி அவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப அவரை தொடர்ந்து இலக்கு வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த கும்பல் என்னன்னு சொன்னா சொல்லுது, 2009ஆம் ஆண்டு அவர் இலங்கை அரசுடன் சரணடைந்து இலங்கை அரசாங்கம் அனுப்பி வைத்துதான் வெளிநாடு வந்ததாக சொல்லினார். அது முற்றிலும் போய். அவர் சரணடையவும் இல்லை, அவர்கள் இலங்கை அரசால் அனுப்பப்படவும் இல்லை. அவர் அங்க இருந்து 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடவடிக்கைக்காக வன்னியை விட்டு வெளியேறி அதை செய்ய முடியாமல் அப்படியே இருந்து அவர் வெளியில வந்ததே தவிர அவர் யாரிடமும் சரணடையவும் இல்லை, விலை போகவும் இல்லை, சோரம் போகவும் இல்லை. அவருடைய குடும்பம் வந்து அங்க கடல்ல பிடிபட்டு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு திருவண்ணாமலையில் உள்ள ஒரு ரகசிய முகாமில் சிறைப்படுத்தப்பட்டு வச்சிருந்து அவர்கள் 6 வருடங்கள் சிறைப்படுத்தப்பட்டு வைத்திருந்தவர்கள். அந்த குடும்பத்தை வைத்துக் கொண்டு விநாயகம் அவர்களை பேரம் பேசி அங்க நாட்டுக்குள்ள தாங்கள் கொண்டு போறதுக்காக அரசாங்க தரப்பால முயற்சி செய்து வேலை செய்த முக்கியமான நபர் ரொஹான் குணரட்ன. உலகம் எல்லாம் நீங்கள் அவரை பற்றி அறிஞ்சிருக்கீங்கள். கோத்தபாய அவருடைய ஆலோசகராக இருந்த ரொஹான் குணரட்ன, தமிழ் சிஎம் நடத்தி கொண்டிருந்த லண்டன் கண்ணன் அல்லது மலேசியா கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர், சிரஞ்சீவி என்று சொல்லப்படுகிற மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நபர், மற்றும் அனைத்துலக சேலத்துல நந்தகோபன், அந்த குழுவோட இந்த கூலிக்கு வேலை செய்யற இந்த செத்தமானம் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தவர். அதாவது இந்த நந்தகோபன் என்ற இந்த கும்பலுடன் ரொஹான் இந்த கும்பலோட இந்த செத்தமானம் சேர்ந்து வேலை செய்து கொண்டு வந்து வரார். இவர் அவர்களுடைய கூலி. இந்த பொய் சொல்ற இந்த நபர் அரசாங்கத்துடைய கூலி. அவர்களுக்கு பின்னால் வேலை செய்து கொண்டு அவர்கள் சொல்ல நினைக்கிறத இவர் ஊடாக சொல்ல வைத்தார். அதாவது ஆங்கில பத்திரிகைகள்ல வார விடயங்களை தமிழில் இந்த நபரை வைத்து சொல்ல வைத்துக் கொண்டு வரார்கள். இவர் சொல்வது போல எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் தப்பியோடி வரவும் இல்லை, தன்னை விலை கொடுத்து அதாவது அங்க சோரம் போய் தன்னை விலை கொடுத்து இந்த இடத்துக்கு வரவும் இல்லை.
இவர் சொல்வது அந்த பொய்யை அவர் பேசாமல் அமைதியா கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் அதுவின் அர்த்தம் அவர் நினைக்கிறார் காலம் ஒரு நாள் உண்மையை அவளுக்கும் உண்மையை சொல்லும் என்று அந்த பொறுமை காக்கிற அந்த மனிதனுடைய பொறுமையை இந்த போலி இந்த பரதேசி தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருக்குது. அதுதான் உண்மை. உண்மையிலேயே 1984ஆம் ஆண்டு தன்னுடைய 20வது வயசுல போராட்டத்துல போன அந்த மனிதர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதுக்குள்ளேயே போயிட்டுது. அவருடைய குடும்பம் அங்க சிறைவைக்கப்பட்டிருந்த காலம் அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க இல்லை, அந்த குடும்பத்துக்கு எந்த வசதியும் கிடைக்க இல்லை. அந்த பிள்ளை அந்த கடைசி மகனுக்கு அந்த சிறைக்கு போகிக்கு அவருக்கு 4 வயது. அந்த பிள்ளைக்கு சிறையால வெளியில வரைக்கும் 7 வருடம் கழித்து வெளியில வரைக்கும் அந்த பிள்ளைக்கு 11 வயசு. அந்த அடிப்படை பாலர் கல்வியை கூட அந்த பையன் 11 வயசுல ஆரம்பித்தவர். அப்படி அந்த குடும்பம் கொடுத்த விலைநெறி அதையும் அதற்கும் அடுத்த அப்பால அவருடைய சகோதரர் சத்தி எனப்படுகிற சகோதரர் அவரும் அவரும் ஒரு போராளியா இருந்தவர். அவருடைய மனைவி ஜக்லின் என்று சொல்ற மகளிர்துறை போராளி, அவரும் போராளி இருந்தவர். அவருடைய 3 குழந்தைகளும் அவருடைய சகோதரனும் மைத்தினியும் கடைசி யுத்தத்தில் இந்த சரணடைந்தவருடன் அவர்களும் இன்று வரையும் காணாமலாக்கப்பட்டு அந்த குடும்பம் எங்கேயும் தெரியாம இருக்குது. நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்தும் 5 உறுப்பினர்களை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தையும் அதற்காக இழந்து நிறைய தன்னோட இருந்த மாவீரர்கள் மக்களையும் இழந்து அந்த வலிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை காட்டி கொடுத்தார் என்று சொல்றது எவ்வளவு அபத்தம் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்க நாட்டுல 12,000 பேர் சொல்லியிருந்தார். 12,000 பேர் சரணடையாமல் இருந்திருந்தால் தலைவரை காத்திருக்க முடியும்னு சொல்லியிருந்தார். 12,000 பேரும் சரணடைந்ததாக சொல்லப்படுது. அந்த 12,000 பேரும் இலங்கை அரசுக்கு சொல்லாதத விநாயகம் என்ற இந்த நபர்கிட்ட என்ன சொல்ல இருக்கும்? மீடியா இருக்காது. அவருக்கு அப்படி அவசியம் இருந்திருந்தால் அவர் இந்த நாட்டுல இருக்க தேவையில்லை, அவர் அங்கேயே போயிருக்கலாம். இன்றைக்கும் 15 வருடமாக இங்க பிரான்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று வரை அந்த குடும்பத்துல சேர்ந்து வாழ முடியல, அதுக்கான அனுமதி இல்லை, எல்லோரும் பிரிந்திருக்கணும். அவருக்கு பிரான்ஸ் நாட்டுல வாழ்றதுக்கான அனுமதி கூட இன்று வரையும் கிடைக்கவில்லை. காரணம் இந்த ரொகான் குணரத்ன, இந்த செத்தம், அந்த லண்டன்ல இருந்து புலம்பிக் கொண்ட இந்த பிரதேசி, இந்த கும்பல் தொடர்ந்து அந்த பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து மின்னஞ்சல் அனுப்புவதும் கடிதங்கள் அனுப்புவதும், இவர் ஒரு ஆபத்தான நபர், நீங்கள் இவரை இலங்கைக்கு அனுப்புங்க சொல்லி கொடுத்த அழுத்தங்கள் இந்த மனிதருக்கு இன்று வரை பிரான்ஸ்ல வாழ்றதுக்கான எந்த அனுமதியும் இல்லாமல் அப்படி ஒரு தனி காட்டுல விட்டு ஒரு மனிதர் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கார். அதையும் விட இந்த நாடுகள்ல ஒரு அகதியா இருக்கிற ஒருவருக்கு கிடைக்கிற அடிப்படை உரிமைகள், அந்த நாட்டுல அவருக்கான இருக்கிறதுக்கான அந்த வழிவிட உரிமை, மற்றவருக்கு மருத்துவம், வேலை செய்யறதுக்கான அனுமதி, இவருக்கு இந்த உதவிகள் கூட இல்லை. அவருக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட அவருக்கு யாராவது உதவி செய்தால்தான் அவர் அதுக்கான மருந்தை பெற்றுக் கொள்ள முடியும். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய உண்மை நிலையை சொல்லாமல் இந்த காலம் சொல்லும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அந்த மனிதரை இந்த கும்பல் தொடர்ந்தும் தாக்கி கொண்டிருக்குது. அவர் எப்படியாவது தன்னுடைய உண்மையை சொல்ல வேணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, எனக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க அது மிக முக்கியமான போராளிகளா இருந்தவர்கள் ஒரு சிலர் இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் இந்த விநாயகம் பெயரை சொல்லிட்டு இருக்காங்க. பெயரை சொல்லாமல் இருக்கக்கூடிய இன்னும் பல போராளிகள் ரொம்ப அமைதியாக அவர்களுக்கு வெளிநாடுகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனக்கே தெரியும். இவங்க இருக்கிற ஏரியால இருக்காங்க. நான் சொல்றது லண்டன்ல இருக்காங்க, ஐரோப்பாவில் இருந்துட்டு கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் ரொம்ப அமைதியாக, ஏன்னா அந்த நாட்டோட அங்கீகாரம் இன்னும் பெறல. அதுல ஏதாச்சும் சிக்கல் வந்ததுன்னா வெளியே எடுத்துருவாங்க. அந்த சிக்கல்கள் வரக்கூடாதுங்கிற நேரம் கொஞ்சம் அமைதியாக காத்து கொண்டிருக்காங்கிறது அதான் காலம் பதில் சொல்லுங்கிறது அவர்களுக்கு உரிய அந்த அங்கீகாரம் பெற்ற ஒன்று அவங்க வெளி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவ்வளவு உயிரை கொடுத்து பல ஆண்டுகள் நம்மளுக்காக போராடிய, ஒரு தமிழ் இனத்துக்காக போராடிய, விடுதலைக்காக போராடிய அந்த போராளிகள் மேலே திருப்பி குற்றம் சொல்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் ஒரு துரோகத்தை, அதாவது இலங்கை அரசோட கைக்கூலியா மாறிட்டார் அப்படின்னு சொல்றதுதான் அதற்கான ஒரு விளக்கம் தான் நம்ம இப்ப கேட்டோம். ஆனால் அவரு செய்த அந்த போராளியா இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல பண்ணிருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். ஆனால் இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அதாவது புதிதாக அந்த போர் முடிந்து வெளிவந்த மனிதர்கள் இருப்பாங்க. இப்போ 2000K அப்படின்னு சொல்றோம், 2000 கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு 18 வயது 19 வயது அந்த மாதிரி ஒரு 15 வயதுலேருந்து வர்றவங்களுக்கு இன்னும் தெளிவாக அவர்கள துரோக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த ஐயம் வரக்கூடாது அப்படிங்கிற வேண்டியதான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். இன்னும் அவரை குறித்து வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா நீங்க?
விநாயகம் குறித்து. மற்றது இந்த நபர் தொடர்ந்தும் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருப்பது நோக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கமும் ரொகான் குணரட்ன கோத்தபாயின் ஆளுநர் ரொகான் குணரட்ன இந்த கும்பல் எதை எதிர்பார்க்குதோ அதை தொடர்ந்து இவர் மீது அழுத்தம் கொடுத்துக் கொண்டு இப்படியே எழுதி கொண்டது நோக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இவர் இந்த நாட்டில இருக்கக்கூடாது, இலங்கை அரசாங்கத்திடம் இவரை கையளிக்க வேண்டும் என்றதற்காகத்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். மற்றது இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, அண்மையில ஒரு கருத்தொண்ட இந்த மான் சொல்லி இருந்தது என்றால், இன்டர்போல்ல இருந்து இவருடைய விவரத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி, இன்டர்போல்ல 2009 ஆண்டு அதற்கு முற்பட்ட காலத்துல இருந்து பலருடைய விவரங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவருடைய விவரங்களை மட்டுமல்ல, இன்டர்போல்ல இருந்து எல்லா விவரங்களும் எடுத்து விட்டார் இலங்கை அரசாங்கம். அது இலங்கை அரசாங்கம் தனக்குள்ளே தேவைக்காக எடுத்து விட்டு இருக்குது. அதற்கும் இதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் எந்த காலமும் இவர்கள் போல இந்த கும்பல் போல இந்த மான் தனக்கு காசு வேணும் என்றதுக்காக விலை போன இந்த கூலி போல ஒரு காலம் விலை போக மாட்டினான். இறுதி மூச்சு உள்ளவரையும் அவியல் எப்படி வாழ்ந்துச்சுனமோ அந்த கனவுகளோடு அப்படிதான் வாழ்ந்து கொண்டு அப்படித்தான் அவைய வாழ்க்கை போகும். இவர் போல இப்படியே தனித்து நின்று கொண்டு புலம்பி கொண்டு மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில வந்து இலங்கை ரேடியோல ஒரு பகுதி ஒன்று இருந்தது, லங்கா பூவத் செய்தி சேவை இருந்தது. அந்த லங்கா பூவத் செய்தி சேவையில பாத்தீங்கன்னு சொன்னால், ராணுவம் முன்னேறுவதுன்னு சொன்னா அந்த லங்கா பூவத்துல முழுதா போய்தான் சொல்லிவிடும். சொல்லுவாங்க விடுதலை புலிகள் என்று 1000 பேர் கொல்லப்பட்டார்கள், 500 பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி. ஆனா அங்கே அவ்வளவு நடக்காது. ஆனா அதே அளவு பாதிப்பு எதிர்த்தரப்பிலான் இருக்கும். அந்த லங்கா பூவத்தின் ஒரு முகமாகவும் ஒரு குரலாகவும் தான் இந்த நபர் இயங்கி கொண்டிருக்கிறார். இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்றது ஒரு இலங்கை அரசுல ஒரு முக்கிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லிட்டு இருக்கிற அந்த குணரத்னாவா யாரோ பேர் சொல்றீங்களா, அவரு சொல்லி கொண்டிருக்கிறத தான் திருப்பி இவர் சொல்றாருன்னா, அப்ப இவர் வந்து அவருடைய பேச்சு கேட்டு பண்ணுனா எப்படி அவர் என்ன சொல்றாரோ அதோட குரலாக இவர் ஒலிக்கிறாருன்னா, அப்ப இவர் யார் ஆளு, இவர் எந்த ஆளு அப்படிங்கறது ஒரு ஐயத்தை நம்ம வந்து இப்போ சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக இவரைத்தான், அதாவது சேரமானதான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. போராளிகளை, உண்மையான போராளிகளை நம்ம அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை விட்டு போட்டு ஒரு குற்றம் சொல்லி ஒரு நிரூபிக்கப்படாத, அதுவும் வந்து இவர் வாய் வழியா சொல்றார் ஒழிய அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஆவணம் கூட கொடுக்கறது இல்லை, எந்த வகையிலையும் கொடுக்கறது இல்லை. இப்ப துவாரகாவை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆவணம் கொடுங்க, இதை பண்ணுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே போல இந்த விநாயகம் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒழிய கேட்டா வந்து வேற இந்த தமிழ் கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகைகள், சில பத்திரிகைகள் கொண்டு காமிக்கிறார் ஒழிய உண்மையாக என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, அவர் என்ன உண்மையான ஒரு துரோகியா அப்படின்னு இருந்தால் அதுக்குரிய ஆவணங்களை காமித்தால் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்காரு. இனிமேல் இந்த ஆவணங்கள் இல்லாமல் இவர் பேசக்கூடாது. ஆனா பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் இருக்கிற மாதிரியே பேசுவார், எல்லாம் சொல்வார். ஆனால் உண்மையான ஆவணங்கள், சரியான ஆவணங்களை கொடுத்து காமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. அதுக்கு அடுத்தது, இப்ப நீங்க தொடர்ச்சியாக பிரபாகரன் இருப்பு வந்து 2009 பின்னர் வந்து மிகப்பெரிய ஒரு ஐயத்துக்குள்ள இருக்கு. ஆனால் நீங்க உங்களை மாதிரி நிறைய நபர்கள் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்து கொண்டு வர்றீங்க, ஆண்டுதோறும் மரியாதை செய்து கொண்டு வர்றீங்க. அது வெளியே தெரியுதோ தெரியலையோ மரியாதை செய்து கொண்டு வர்றீங்க. இது எந்த இதை வச்சு நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பற்றியும் நீங்கள் இந்த நல்ல கேள்வியோடு இதை பற்றி நான் ஒரு தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு கிட்டெண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டெண்ணெய் கடல்ல அந்த கடல்ல வந்த பயணம் வந்த நேரம் அந்த கப்பலை வெடிக்க வைத்து கிட்டெண்ணெய் நடன் நிகழ்ந்தது. அந்த இந்திய கடல் எல்லையில விசாகப்பட்டினம்ங்கிற பகுதியில அது நடந்தது. தொடர்ந்து சொல்லுங்க. அந்த கப்பல்ல கிட்டெண்ணெய் வீரச்சாவடைந்தார். ஆனால் அந்த கப்பல் மாலுமி உட்பட மேலும் சிலரும் வந்து தப்பி இருந்தவர்கள். ஆனால் நாங்கள் கிட்டெண்ணையும் தப்பி இருப்பார் இப்ப மட்டும் நான் கற்பனையில வாழ இல்லை. ஏனென்று சொன்னால் கிட்டெண்ணையை பற்றி தெரியும். கிட்டெண்ணெய் எப்படிப்பட்ட தளபதி, கிட்டெண்ணெய் எப்படியான நபர், அவர் எப்படியான முடிவை எடுப்பார் என்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே கிட்டெண்ணெய் உடலை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அந்த கப்பல் வெடித்ததினூடாக கிட்டெண்ணெய் தன்னை அந்த இடத்தில் அழித்துக் கொண்டார் என்று சொல்லி நாங்கள் நம்புறோம். ஏனென்றால் அது கிட்டெண்ணைய புரிந்து கொண்டதின் அடிப்படையில் அவர் தலைவர் எப்படி நேசித்தாரோ, அவருடைய தலைவர் எங்களை எப்படி இருந்தாரோ அது போலத்தான் கிட்டெண்ணெய் முடிவு இருந்ததுன்னு நாங்க நம்புறோம். அது போலத்தான் தலைவர். இதை தவிர நாங்கள் வேறு விளக்கம் உண்மையிலே மேலியவர் கதைப்பதற்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். கிட்டெண்ணுடைய மரணத்தை புரிந்து கொண்டோம் சொன்னால் தலைவருடைய மரணத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்றோம், எப்படி புரிந்து கொள்றோம் தெரியும். தலைவர் ஒரு வீரர், அவர் ஒரு மாவீரர்.
அவர் இவர்கள் போல இந்த கூலிகள் போல அவர் ஒளித்திருந்து இவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நின்று அவர் அரசியல் செய்ய ஒரு காலமும் வந்ததுமில்லை, அப்படி வாழ்ந்ததும் இல்லை. ஆகவே தலைவர் இல்லை என்றதை உணர்ந்து கொள்வதற்கு கிட்டனுடைய மரணத்தை புரிந்து கொண்டால், தலைவரை புரிந்து கொண்டால் போதும். அதற்கு விட நாங்க வேறு எதுவும் தேவையில்லை. வேற இன்னொன்று கேட்பார்கள், தலைவர் இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரமாக இலங்கை அரசிடம் அதற்கான மரண சான்றிதழ் பெறப்பட்டதா இல்லையா என்று கேட்டாலும் இதே பதிலைத்தான் நான் அவர்களுக்கும் கூற விரும்புறேன். அது கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த இது இன்று காலையில அதிகாலையில என்னோட அங்க இலங்கையோட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் திடீர்னு அழைச்சிருந்தாரு. இதுவரைக்கும் எங்கூட பேசினதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை பேசியிருக்காரு. அதுக்கு பின்னர் இன்னைக்கு திடீர்னு அழைச்சிருந்தாரு. ஏன்னா அது வேற ஒரு 2 அவரை தொடர்பாக 2 காணொலிகள் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்பாக கதைக்கிறக்காக எங்கிட்ட போட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், பல செய்திகள் அவர் கேட்ட அந்த 2 செய்திகளை தவிர மற்ற செய்திகள் நான் கொஞ்சம் கேட்டேன். அப்போ அவருக்கு பதில் சொன்னார். பிரபாகரன் 2009 இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவங்க இலங்கை அரசு ஏன் அவங்களுக்குரிய டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ் கொடுக்காம இன்னும் இழுத்து கொண்டிருக்காங்க? அதுக்கு நீங்க ஒரு மந்திரிங்கிற வகையில் ஏதோ ஒன்று பண்ணலாமலான்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அந்த சர்டிபிகேட் யாரு நீங்க கேட்டாங்க இது வரைக்கும்? அவங்க குடும்பத்தினர் யாராச்சும் கேட்கறாங்களா? கேட்டிருந்தா இலங்கை அரசு கொடுத்துட்டு போகுது. அது ஒன்றும் யாருக்கு கொண்டு போய் நாங்கள் கொடுக்கணும், எங்க அரசு யாருக்கு கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டார். ஸோ அப்போ இப்போ அவர் ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சகோதரர் மனோகரன், அவருடைய சன், அதாவது கார்த்திக் மனோகர் இன்னைக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு. வர்ற மே அந்த தேதியில, குறிப்பிட்ட தேதியில நான் அதுக்குரிய அந்த மாவு இதெல்லாம் ஏற்ற போறோம், நாங்க விளக்கேற்றி நாங்க அதுக்குரிய மரியாதை செய்ய போறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இப்போ நான் கார்த்திக் மனோகர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க ரத்த உறவு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, உறவினர். நீங்க ஏன் இதுவரைக்கும் இலங்கை அரசு கிட்ட டெத் சர்டிபிகேட் நீங்க கேட்கல? அப்படி இதுவரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லல அப்படின்னா, இன்றைக்கு நாங்க யூத் தமிழ் சார்பாக இந்த கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறோம். நீங்க அந்த இலங்கை அரசுக்கு மெயில் மூலமாகவோ அல்லது இது மூலமாகவோ நீங்க தொடர்ந்து அதை கேளுங்க. டெத் சர்டிபிகேட் கொடுக்கறானா இல்லையாங்கிறத பார்த்துக்குவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து வந்த செய்தி இது. இந்த தகவல் நம்ம கார்த்திக் மனோகரன் உடனடியாக மெயில் மூலமாகவோ அல்லது இது மூலமாகவோ நீங்க இலங்கை அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து அந்த சர்டிபிகேட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நெடுமாறன் முதல் கொண்டு அதை சொல்றாங்க, இந்த மாதிரி இலங்கை அரசு ஏன் கொடுக்கல, இது வரைக்கும் டெத் சர்டிபிகேட் கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப அதற்குரிய யார் உறவினரோ ரத்த உறவினரோ அவங்க கேட்டாங்க, கொடுக்கக்கூடிய இது இருக்குது. அதனால நீங்க கேட்கணும்னு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சரி, இதற்கு பின்னர் இந்த இது தொடர்பாக நான் பல செய்திகளை நம்ம டக்ளஸ் அவர்கிட்ட தேவானந்தன் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சாந்தன் குறித்து அண்மையில் இதொரு விஷயத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் பிரபாகரனுக்காக இலங்கை அரசிடம் சர்டிபிகேட் கேட்க சொல்லி நீங்களும் சொல்றீங்க, தேவானந்தன் சொன்னதா சொல்றீங்க. தலைவர் பிரபாகரன் இலங்கை அரசுக்காக, இலங்கை அரசின் விடுதலைக்காக போராடவில்லை. அவர் தமிழ தேசத்தின் விடுதலைக்காக தான் போராடினவர். ஆகவே தமிழகத்தின் விடுதலை போராடின ஒருவருக்கு இலங்கை போய் சர்டிபிகேட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும். அப்படி தேவைப்படுகிறது என்று சொல்லி தேவைப்படுகிறவர்கள், அதாவது இந்த உயிரோட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற நபர்கள் கூட இரத்த உறவு இல்லை, இவர்கள் அவர் உயிரோட இருக்கின்றார் என்று சொல்லப்படுற இந்த நபர்கள் கூட அதை கேட்கலாம். கேட்டு அந்த சர்டிபிகேட் தங்களுக்கு தேவைன்னா வாங்கி தாங்களே உறுதிப்படுத்தலாம். ஓகே, இந்த இவர் இருக்கிற இல்ல என்றதை உறுதிப்படுத்தலாம். இது உண்மையிலேயே ஒரு அவசியமற்ற அரசாங்கத்திட்ட பொங்க கேளுங்களோ ஒரு தேவையற்ற ஒரு விடத்தை கழிச்சு கொண்டிருக்கேன். ஓகே, ஆமா. ஆனா இது நீங்க சொல்றது இன்னொரு இதுலயும் கூட கேட்கலாம். இன்னொரு இதுலயும் கூட நான் பார்த்திருக்கேன். தேசிய தலைவர் இருக்கும் பொழுது அவங்கள மிக நன்றாக ஒரு நன்றாக இருந்த காலத்திலேயே அந்த சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த சேது சமுத்திர திட்டம் வரும் பொழுது இலங்கை அரசு கிட்ட அது கேட்கல அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு ஒரு கோரிக்கை வைத்தது. சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக புலிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தின் இறுதியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்திய அரசும் இலங்கை அரசும் நீங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு பண்ணா பார்த்தாது, நாங்க ஒரு அரசு இங்க இருக்கிறோம், எங்க கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னாங்க.
ஸோ இவங்களே ஒரு அரசா இருக்கும் பொழுது இலங்கை அரசுகிட்ட போய் கேட்கறதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது தேவையில்லாத ஒண்ணுதான். ஆனால் அவர்கள் இலங்கை அரசு கிட்ட வந்து எல்லாம் இப்போ நெடுமாறன் முதல் கொண்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காக நீங்க இலங்கை அரசு வந்து இன்னைக்கு வந்து அவங்க இறுதி கட்ட இதுல வந்து போர்ல அவங்க தான் இது பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவர்களிடத்துல நம்ம வந்து சர்டிபிகேட் கேட்கறதுல வந்து ஒரு தவறுலேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இலங்கை அப்படிங்கிற இதுல அவங்க தான் இறுதிக்கட்ட போர்ல இருந்து இது பண்ணாங்க. ஸோ அதுக்கான நம்ம அவர்கிட்ட கேட்டு பெறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டு கொடுத்துட்டோம்னா பலருக்கும் இந்த சந்தேகத்துல ஒரு சந்தேகம் பலதான் இருக்கு. அதுல இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கையை நான் வைத்தேன். இது நம்ம பேசி எது சரினோ அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம். இதற்கு அடுத்தது நான் சொல்லும் இது வந்து அந்த டக்ளஸ் தேவானந்தா கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சாந்தன் குறித்து, அதாவது சின்ன சாந்தன் குறித்து அண்மையில் நடந்த அந்த இதெல்லாம் தெரியும். இறுதியில் அவர் இறந்துதான் பிணமாக தான் போனாரு. அந்த குடும்பத்தின் கோரிக்கையை வைத்து அதெல்லாம் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அந்த சாந்தனோட இதுலயே வந்து சாந்தன் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து இங்க வந்து அவருக்காக வாதாடிய வழக்கு மன்றத்தில் வழக்குரைஞராக இருந்த புகழேந்தி, இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த சாந்தனையும் எடுத்துட்டு போனது அவரு தான். இலங்கைக்கு எடுத்துட்டு போய் அங்க வந்து இறுதி மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே போல இப்ப வந்து 3 பேரை விடுதலை பண்ணாங்க பாருங்க. முருகன், ராபர்ட் பயஸ், அப்புறம் ஜெயக்குமார், இவங்களையும் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தவர் அவரு தான். ஸோ அவரு முதல்ல வந்து டக்ளஸ் கிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு இந்த மாதிரி சாந்தன் பக்கத்தில் இருக்காரு, நீங்க பேசுங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது சாந்தன் வாங்கி இந்த மாதிரி வந்து உங்களை அண்ணா என்பதா தோழர் என்பதா எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க என்ன உங்கள் கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதாக டக்ளஸ் சொன்னார். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வந்து நான் வரணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இது ஒரு இது ஒன்று கொடுக்குறோம், அதை வாங்கி நீங்கள் அரசுகிட்ட சொல்லி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாக இன்னைக்கு சொல்றாரு. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு இது என்னை விட அவருடைய அந்த சாந்தனுடைய குடும்பத்தினர் ரொம்ப நெருக்கமா உங்ககிட்ட இருக்காங்க. சோ அதை குறித்து இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன நடந்தது? இப்ப டக்ளஸ் தேவானந்தாட்டே அந்த குடும்பம் அவர்களை விடுதலை செய்து சிறப்பு முகாமில் அடைபட்டு கிட்டத்தட்ட 15 மாதங்கள் வரையும் எந்த அரசியல்வாதியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது நாங்கள் தமிழ் தேசிய கூட்ட எம்பிகளா இருந்தாலும் சரி, அல்லது இந்த சைக்கிள் கட்சி யாரா இருந்தாலும் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அந்த ஒவ்வொருத்தருடைய எங்களுடைய தமிழ் தரப்பு தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு இருந்த அத்தனை பேருட்டையும் அந்த தாயும் அந்த குடும்பம் சகோதரம் எல்லாம் போய் கேட்டவியல். ஆனா யாரும் உதவி செய்ய இல்லை. இறுதியில் சாந்தனுடைய உயிர் போகிற நிலைமை, அதாவது நோயிட்டு அவருடைய இறுதி கட்டங்கள் அவர் எண்ணுகிறார் என்பது எல்லோரும் அறிந்த பிறகு அந்த குடும்பம் சார்ந்த அந்த சகோதரனால் எடுக்கப்பட்ட முயற்சியில யாரும் உதவாத நிலைமையில அந்த குடும்பம் இறுதியாக டக்ளஸ் தேவானந்தாவை போய் சந்திச்சது. இப்ப நீங்கள் என்னுடைய சகோதரன், நான் உங்கள்கிட்ட தார்மீகமா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு உங்கள்கிட்ட கோரைக்குள்ள நீங்கள் எனக்கு உதவி செய்யாத போது இன்னொரு உதவியை நான் கட்டாயம் தேடத்தான் வேணும். அதைத்தான் அந்த குடும்பம் செய்து, அதாவது அந்த தாய்க்காக அந்த உதவியை போய் கேட்டவர்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு சாந்தனுடைய மரணம் நடந்து அதற்கு பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து மனு கொடுத்த தவறு என்றும் அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கார்கள், அந்த குடும்பத்தினுடைய அவருடைய சகோதரர் இலங்கை அரசின் கைக்கூலி அவருடைய எடுபடி என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த சைக்கிள் கட்சி தம்பிகள்லாம் அதை எழுதி கொண்டிருக்கிறார். இவர்கள் யாரும் எதுவுமே செய்யாத இவர்கள் அந்த அதற்கான உதவியை செய்திருந்தால் அந்த குடும்பம் எதற்காக போக வேண்டிய அவசியம் இருக்குது? போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இன்னொன்று, டக்ளஸ் தேவானந்தாவோட சாந்தனை கதைச்சதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அவர் கூட கடைசி நேரம் தன்னுடைய தாயை சந்திக்க அந்த தாயின் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அப்படி முடிவு எடுத்திருப்பார். எல்லோரும் கைவிடப்பட்ட பிறகு ஏதோ ஒரு வழியில தன்னுடைய தாயைத்தான் பார்ப்பதற்கும் அந்த தாயின் இறுதியாசை நிறைவேற்றுவது கிடைக்கும் என்ற அப்பாசையெல்லாம் அந்த மனிதர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரோட. அந்த காலகட்டத்தில் நானே வந்து டக்ளஸோட பேசியிருக்கேன். இந்த சாந்தனோட இது வந்து எப்படியாச்சும் எடுத்து விடுங்கன்னு சொல்லி நானே பேசியிருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளாமல் இப்ப அந்த மரணம் வந்து இன்றைக்கு வவுனியாலையும் அவருக்கான நினைவு வணக்கம் நடக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அந்த உயிரையும் கொடுத்து அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தை ஒதுக்கி வைப்பதற்கான வேலைகளை இந்த சைக்கிள் கட்சி செய்து கொண்டிருக்கு. சைக்கிள் கட்சின்னு சொன்னா அவர்களுக்கு கோபம் வரும். அதை விட அவர்களுக்கு வேற நல்ல வார்த்தை சொல்வதற்கு நான் வேற இல்லை. தொடர்ந்து அதை தாக்கி கொண்டிருப்பதும் அவர்களை பழி சுமத்துதை நிறுத்தி கொண்டு அந்த குடும்பத்தை அமைதியா இருக்க விரோதத்தை இவ பார்க்க வேணும். காலம்
இவைகளை எதிர்பார்த்த நேரம் இவை எல்லாரும் ஒதுங்கி இருந்தவர். அந்த கடைசி காலத்துல டக்ளஸ் தேவானந்தாவோட போய் உதவி கேட்ட பொழுது ஏதோ தன்னால முடிந்த அந்த செய்திருக்க அதைக்கு அந்த குடும்பம் நன்றி சொல்லி இருக்குது. அது அடிப்படை ஒரு மனித பண்பு. ஒருவர் யாரா எதிரியா இருந்தாலும் உதவினவருக்கு நன்றி சொல்வது மனித பண்பு. அந்த பண்பை அந்த குடும்பம் வெளிப்படுத்தினதுக்காக இந்த சைக்கிள் தம்பிகள் அவர்களை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார். அது யார் யாருன்றதும் தெரியும். அந்த தேர்தல் காலம் வரும்போது அதை மக்கள் அவர்களுக்கு திரும்பி ஒருக்க ஞாபகப்படுத்துவார்கள் நினைக்கிறேன். அடுத்து அதாவது இப்ப அண்மையில 2 நாள் முதல் ஃபயர்ஸ் முருகனாக்கள் அந்த 3 பேரும் அங்க போய் இறங்கின உடனே கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சைக்கிள் கட்சி தாங்களாக வலிந்துதான் அதுக்குள்ளே புகுந்தவை. அவர்களாக யாரும் அழைக்கவும் இல்லை. இந்த முருகன் இவர்களுக்கு எல்லாம் அவர்களை யாருன்னு தெரியாது. தாங்களாக விமானத்துக்கு போனார்கள், தங்களுடைய முகங்களை காட்டி இதிலும் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக தங்களை அதுக்குள்ள முதன்மைப்படுத்தின தவிர இதிலும் கூட அவர்கள் உதவி யாரும் செய்யவில்லை. அதாவது இதுல இன்னொரு விடயம், சாந்தனன் அவரை வெளியெடுப்பதற்கான அவரை வெளியே விட சொல்லி கேட்டு ஒரு மனு ஒன்று போடுவதற்கான எங்களுடைய எம்பிமார்கிட்ட ஒரு கையெழுத்து படிவம் ஒன்று நிரப்பி செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த கையெழுத்து படிவத்துல பெரும்பாலான தமிழ் தேசியம் பேசுற எங்களுடைய அரசியல் யாரும் கையொப்பமிட இல்லை. அதை அவர்களே ஆதாரங்கள் வைத்திருக்க வேண்டி பார்த்துக் கொள்ளலாம். கையொப்பமிட இல்லை. ஆனால் எல்லாத்திலும் அமைதியா இருந்தவர்கள் அந்த மரணம் நிகழ்ந்த போது அந்த மரணத்துல அந்த பிணத்தை வைத்து அந்த பிணத்தில் தங்களுடைய அரசியலை செய்ய வந்தவர்களான் இந்த நபர்கள் திரும்ப இப்போது அந்த உயிரோட வந்திருக்க அந்த 3 பேரையும் அவர்களையும் வாழ விடாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இவர்கள் புகுந்து நிற்கிறார்கள். இது உண்மையிலேயே எங்களோட சமூகத்துக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்திருக்கிறது. நீங்கள் அவர்கள் வாழும்போது எதையும் செய்ய இல்லை. அவர்கள் தங்கண்ட முயற்சியில் அந்த குடும்ப முயற்சியில் வெளியில வந்திருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் நிக்கிறது எந்த வகையில் அறமா? இல்ல, கண்டிப்பாக இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில நம்ம ஒரு இதுல பண்றதுல நம்ம எதிரியாக இருந்தாலும் ஒரு மனிதனை அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அதற்காக தான் நம்ம அது எதிரியாக இருந்தாலும் நம்ம அவருடைய அணுகியோட நம்ம பேசுறோம். அது அந்த இது சார்பாக தான் அவர் உதவி பண்ணாரு. இப்போ அதான் சொல்றாரு, நான் மனிதாபிமான அடிப்படையில் தான் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லி டக்ளஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு. வேற அவர் பழைய பகைகள் அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனால் பண்ணதுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கிறது தமிழனோட கடமை, மனித குலத்தினோட கடமை. அந்த இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்த நீங்க சொல்ற சைக்கிள் தம்பி அப்படின்னு திருப்பி சொல்றது கஜேந்திர பொன்னம்பலம், சுதேஷ் அப்படிங்கிற அவங்கள தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. அவர்கள்லாம் ஓரளவுக்கு இதை புரிந்து கொண்டு மனிதநேய அடிப்படையில் பண்ண இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியலாக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும். நிறைய விஷயம் இருக்குது, அதுக்காக பண்ண வேண்டும் அப்படிங்கறது கேட்டுக்கொண்டு இப்ப சவால் நீங்க விட்டுருக்கீங்க. அந்த சவாலை கூடிய விரைவில் அநேகமாக சேரமான் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறோம். இது நீங்க அந்த சவாலை நீங்க ஒரு நேரடியாக ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க வந்ததுக்கான ஒரு மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவ்வளவு தூரம் எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், நன்றி.